ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கனகா. வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொல்கிற புதிர் கதைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். விக்ரமாதித்தன் திரும்பி சென்று முருங்கை மரத்தை அடைந்து மறுபடியும் வேதாளத்தை கட்டி பிடித்து தன்னுடைய தோள் மேலே சுமந்து கொண்டு மௌனமாக கிளம்பினான். அப்போ வேதாளம், மகாராஜனே, உனக்கு ஏற்படுற அசதியை போக்க ஒரு கதையை கூறுறேன் கேளும் அப்படின்னு இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சது. கலிங்க தேசத்துல சோமாவதி அப்படின்னு ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்துல யங்ஜஸ்தலம் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல அந்தணர்கள் பலரும் குடியேறி இருந்தாங்க. அவங்கள யங்ஜசோமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் நன்றாக வேதங்கள் ஓதி இருந்தான், பொருட்செல்வமும் பெற்றிருந்தான். அவனுடைய மனைவியும் அவனுக்கு சகல விதத்திலும் ஏற்றவளா இருந்தா. அவனுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாததால 100 நோன்பு இருந்து அவனுக்கு கடைசியில ஒரு குழந்தையும் பிறந்தது. அவனுக்கு தேவசோமன் அப்படின்னு பெயரும் வச்சான். நல்ல அறிவாளியா இருந்த பையன் பிற்காலத்துல பேரும் புகழும் பெற்று அறிஞனாதான் விளங்குவான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. 16 வயதுக்குள்ள அவனும் தன்னுடைய அறிவாலும் பவ்யத்தாலும் எல்லாருடைய மனசையும் குளிர வைச்சான். அவனுடைய 16வது வயதுல ஒரு நாள் திடீர்னு அவன் ஜுரத்துல படுத்து இறந்து போயிட்டான். யங்ஜசோமனும் அவனுடைய மனைவியும் பிள்ளை மேல உள்ள அன்பாலும் வாஞ்சியாலும் பிணத்தை கட்டி கொண்டு அழுதாங்க. தகனத்துக்கு அதை எடுத்துக்கொண்டு போக அனுமதிக்காம நீண்ட நேரம் தடுத்து வந்தாங்க. பிறகு வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவனுக்கு புத்திமதி சொன்னாங்க. இந்த வாழ்க்கை நீர் மேல உள்ள குமிழி போன்றது என்பது உனக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல எத்தனையோ மணிமுடி மன்னர்கள் ஆண்டு வந்தாங்களே, அவங்க எல்லாரும் இப்ப எங்க? கடைசியில அவங்களுடைய உடலையும் நெருப்பிலிட்டு தானே கொளுத்துனாங்க. அவங்கள் முடிவும் பிடி மண்ணாக தானே ஆயிற்று. புத்திசாலியான நீ ஏன் இப்படி பிணத்தை கட்டி கொண்டு அழுற அப்படின்னு அவனை தேற்றி கடைசியா ரொம்ப சிரமத்துக்கு பிறகு உற்றார் உறவினர்கள் அவனை பிள்ளையின் சடலத்தில இருந்து பிரித்தாங்க. பிறகு பலரும் சூழ்ந்து வர ஒரே அழுகையும் குக்குரலும் ஒலிக்க கண்ணீர் வடித்து கொண்டு அதை சுமந்து சுடுகாட்டுக்கு கிளம்புனாங்க. அந்த சமயத்துல அந்த சுடுகாட்டுல பாசுபத துறவி ஒருத்தன் வசித்து வந்தான். வயோதிகனான அவனுக்கு மந்திர சித்தி கிட்டி இருந்தது. அங்க ஒரு குடிசை கட்டி அதுல வாழ்ந்து வந்தான். மூப்பினாலும் ஓயாம விரதம் இருந்து வந்ததாலும் மெலிந்திருந்த அவனுடைய உடல் முழுவதும் வெந்நீர் பூசி இருந்தான். சடைமுடி மின்னல் போல மஞ்சளாக மின்னியது. பார்வைக்கு சிவனை போல தோன்றினான். தூரத்துல அழுகைய கேட்டதும் அவன் தன்னோட இருந்த சிஷ்யனை அழைத்து, இதுவரையிலும் கேட்டிராத இந்த பெருங்கூச்சல் எப்படி உண்டாகிறது அப்படின்னு பார்த்து வர சொன்னாரு. அந்த சீடன் ஒரு முட்டாள், போக்கிரி, அகம்பாவம் பிடித்தவன், தவம் செய்து அதனால கிட்டிய சித்தியில பெருமிதம் கொண்டு மமத பிடித்தவன். அதற்கு சற்று முன்னதாக குரு அவனை கோபித்து கொண்டதால மனம் கலங்கி ஆத்திரம் அடைந்திருந்தான். அதனால துறவி இப்படி உத்தரவு போட்டதும், என்னுடைய பிஷா வேலை கடந்து போகுது, என்னால போக முடியாது, அதனால நீங்களே போய் பாருங்கள் அப்படின்னு கூறிட்டான். அட முட்டாளே, இன்னும் பாதி ஜாம பொழுது ஆகல, அதுக்குள்ள பிஷா வேலை எப்படி வரும்? போய் பார்த்து வா அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட சீடனுக்கு கோபம் வந்து, கிழமே, இனி நான் உன்னுடைய மாணவன் அல்ல, நீயும் என்னுடைய ஆசாரியன் அல்ல, நான் போகிறேன், நீயே உன்னுடைய கமண்டலத்தை சுமந்து செல் அப்படின்னு சொல்லி கமண்டலத்தை அவனுடைய எதிரில் வைத்து விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் துறவி தன்னுடைய குடிசையை விட்டு கிளம்பி தேவசோமனை எரிப்பதற்காக கொண்டு வந்த இடத்துக்கு போனான். அவனுடைய உடலை கண்ட துறவி உடனே நரை திரையால மெலிந்த தன்னுடைய உடலை துறந்து மாய சக்தியால இளஞ்சன் தேகத்துல கூடு விட்டு கூடு பாய்வதென முடிவெடுத்தான். உடனே அவன் சட்டென்று பக்கத்துல சென்று உறக்க வாய் விட்டு அழுதான். பிறகு துள்ளி குதித்து கூத்தாடினான். மறுபடியும் இளமையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசையினால அவன் தன்னுடைய உடலை விட்டு மந்திர சக்தியால தேவசோமன் தேகத்துக்குள்ள புகுந்தான். அதனால சிதையில வைக்க தயாராக இருந்த தேவசோமன் உயிர் பெற்று கொட்டாவி விட்டு கொண்டு எழுந்தான். அதை கண்ட உற்றார் உறவினர்கள், ஆகா, பிழைத்து விட்டான், பிழைத்து விட்டான் அப்படின்னு ஆனந்த கூச்சல் போட்டாங்க. மகா மந்திரவாதியான அந்த துறவி அந்த இளைஞனுடைய உடலை அடைந்ததும் தன்னுடைய விரதங்களை துறக்க விரும்பல. அதனால பக்கத்துல இருந்தவங்க கிட்ட, இப்போ நான் உயிர் துறந்து மறு உலகத்துக்கு போனேன், சிவபெருமானே உயிரை மறுபடியும் அழித்து பாசுபத துறவியின் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டு இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு.
அதனால நான் தனிமையில இருந்து விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி இல்லாட்டா நான் உயிர் வாழ முடியாது. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். சந்தோஷமும் துக்கமும் கலந்த மனதோட அவங்கள வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்தான். பிறகு தன்னுடைய பழைய உடலை ஒரு பள்ளத்துல தூக்கி எரிஞ்சிட்டு இளமை வாய்ந்த உடலோட வெளியில கிளம்புனான் துறவி. இப்படி நள்ளிரவுல நடுவழியில கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, மகாராஜனே, கூடு விட்டு கூடு பாயும் போது அந்த துறவி முதல்ல எதுக்காக அழுதான், பிறகு எதுக்காக சிரித்து கூத்தாடுனா அப்படின்னு கேட்டது. அதை கேட்ட விக்ரமாதித்தனும் தன்னுடைய பதில சொல்ல ஆரம்பிச்சான். அந்த துறவிக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளை சொல்கிறேன் கேள். தன்னுடைய நெடுநாளிய கிழட்டு சரீரத்தை துறக்க வேண்டியதால ஏற்பட்ட வருத்தம் அவனை பற்றி கொண்டது. அவன் அந்த சரீரத்தோடு தான் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தான். குழந்தை பருவத்துல அவனுடைய தாய் தந்தையர் தாளாட்டி சீராட்டி வளர்த்ததும் அததான். அவன் தவம் புரிந்து மந்திர சித்தி பெற்றதும் அந்த சரீரத்தோட தான். நெடுநாளைய பழக்கத்தால அதன் மீது அவனுக்கு ஒரு பாசம் ஏற்பட்டது. அதனாலதான் அவன் அழுதான். ஆனாலும் புதிய சரீரம் ஒன்று அடைய போவதால சந்தோஷமும் உண்டாயிற்று. இளமை வாய்ந்த அதை கொண்டு இன்னும் அதிகமான மந்திர சக்திகளை அடைய முடியும் இல்லையா? இளமை பருவம் யாருக்கு தான் ஆனந்தத்தை கொடுக்காது? அதனாலதான் அவன் குதித்து கூத்தாடினான். இந்த பதில கேட்டதும் மறுபடியும் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு மறுபடியும் முருங்கை மரத்துல தொற்றி கொண்டது. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல இருந்து வேதாளத்தை கட்டி பிடிச்சு தன்னுடைய தோல் மேல சுமந்து கொண்டு கிளம்பினான். திரும்பி வரும்போது வேதாளம், மகாராஜனே, நான் ரம்மியமான கதையை ஒன்று சொல்கிறேன் கேளும் அப்படின்னு ஆரம்பிச்சுது. வக்ரலோகம் அப்படின்னு ஒரு நகரம் ஒன்று இருந்தது. அந்த நகரத்தில் சூரிய பிரபன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு எல்லா செல்வங்களும் வாய்த்திருந்தும் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது. தேவியர் பலரும் வாய்த்திருந்தோம் அவனுக்கு புத்திரன் பிறக்கல. அந்த காலத்துல தாம்பரலிப்தி அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டணத்துல தனபாலன் அப்படிங்கிற வியாபாரி ஒருத்தன் இருந்தான். அவன் செல்வ சீமான். அவனுக்கு தனவதி அப்படிங்கிற ஒரே ஒரு பெண் இருந்தா. அவள் யுக்த வயதை அடையும் போது வியாபாரி இறந்து போயிட்டான். உறவினர்கள் அவளுடைய சொத்தை அபகரித்து கொண்டாங்க. அந்த நாட்டரசன் அதை தடுக்க எதுவுமே செய்யல. புருஷன் பங்காளிகள் கிட்ட இருந்து தப்புவதற்காக வியாபாரியினுடைய மனைவி கிரணியவதி தன்னுடைய நகை நட்டுக்களோட பெண் தனவதியையும் அழைத்து கொண்டு ஒரு நள்ளிரவுல முன்ஜாமத்திலேயே புறப்பட்டுட்டா. மிகுந்த பிரயாசையோட மகளினுடைய கையை பிடித்து கொண்டு நகர்ப்புறத்துக்கு வந்தா. அவளுடைய உள்ளத்தை போலவே வெளியிலையும் இருள் சூழ்ந்திருந்தது. அந்த இருட்டுல அவள் நகர்ப்புறத்தே வழி நடந்து செல்லும் போது விதிவசத்தால அவளுடைய தோல் அங்க கழுவேற்றப்பட்டிருந்த ஒரு திருடன் மீது உராய்ந்தது. கழுவேற்றப்பட்டிருந்தாலும் அவனுடைய உயிர் போகல. அவள் தோல் இடித்ததால ஏற்பட்ட வலி பொறுக்க முடியாம அவன் துடித்து அலறினான். வியாபாரியினுடைய மனைவி அவனை பார்த்து, நீ யாரு அப்படின்னு கேட்டா. நான் ஒரு திருடன், என்னை கண்டுபிடிச்சு இங்க கழுவேற்றி இருக்காங்க. ஆனாலும் என்னுடைய ஜீவன் இன்னும் என்னுடைய உடலை விட்டு பிரியல. அதுவும் என்னுடைய பாவத்தின் பலன்தான் போல அப்படின்னு சொல்லிய திருடன் தொடர்ந்து அவகிட்ட, அம்மணி, நீங்க யாரு, இந்த நேரத்துல எங்க போறீங்க அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட கிரணியவதியும் அவங்கிட்ட தன்னுடைய கதையை சொன்னான். அந்த சமயம் பொழுது நல்லா விடிந்தது. பொழுது நல்லா விடிந்து விடவே வியாபாரியின் மனைவியான கிரணியவதியை பார்த்து, திருடன், என்னுடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கணும். நான் உங்களுக்கு 1000 பொன் தரேன். உங்களுடைய மகளான இந்த கன்னி பெண்ணை எனக்கு மனைவியா அழிங்க அப்படின்னு வேண்டினான். அதை கேட்டு அவ சிரித்து அவகிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா. அப்ப திருடன் பின்வருமாறு பதில் சொன்னான். நான் இறந்தா எனக்கு பிள்ளை இல்லாததால ஸ்வர்க்க பிராப்தி இல்லை. என்னுடைய கோரிக்கைக்கு இணங்குனா என்னுடைய உத்தரவுப்படி யார் மூலமா அவள் பிள்ளையை பெற்றாலும் அவன் என்னுடைய புத்திரனே, அவன் என்ன கரையேற்றுவான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கிரணியவதியும் பணதாசை கொண்டு அதுக்கு சம்மதிச்சா. உடனே அவள் எங்கோ இருந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து திருடனுடைய கையில தாரை வாத்து தன்னுடைய மகளான தனவதிய உனக்கு மன செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். திருடனும் தான் முன்னாடி சொன்னபடியே அவளுடைய குமரிக்கு புத்திரன் பெற்றுக்கொள்ள அனுமதி கொடுத்துவிட்டு இந்த மரத்தடியில தோண்டி பார்த்து கிடைக்கிற பொருளை கொண்டு என்னுடைய உடலை கிரமப்படி தகனம் செய்து அஸ்திய புண்ணிய தீர்த்தம் எதிலாவது சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம வக்ரலோகம் அப்படிங்கிற நகரத்து அரசன் சூரிய பிரபன் நீதி வலுவாம ஆட்சி புரியிறான். அங்க நீங்க போனா விசாரமற்று இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். இதை சொல்லி முடித்த உடனே தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணீர் கேட்டான். அவளும் கொடுத்தா.
அதை குடித்த உடனேயே திருடனுடைய உயிரும் நீங்கியது. ஆலமரத்தடியில தோண்டி எடுத்த பொன்னை எடுத்துக்கொண்டு கிரணியவதி அவனுடைய உடலை தகனம் செய்து அஸ்திய புண்ணிய தீர்த்தத்துல சேர்த்தா. மறுநாளே அவள் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு வக்ரலோகத்துக்கு போனா. அங்க வசுதத்தன் அப்படிங்கிற வியாபாரியின் வீட்டை விலைக்கு வாங்கி அதுல தன்னுடைய மகள் தனவதியோட வாழ்ந்து வந்தா. அந்த ஊர்ல விஷ்ணுசுவாமி அப்படிங்கிற ஆசாரி கிட்ட மனசுவாமி அப்படிங்கிற ஒரு இளைஞன் படித்து வந்தான். பேரழகு வாய்ந்த அவன் உயர்குடியில பிறந்து நன்றாக படித்தாலும் ஹம்சவலி அப்படிங்கிற பரத்தையின் மேல அவனுக்கு மோகம் ஏற்பட்டது. அவள் தன்னை அடைய விரும்புறவங்க கிட்ட 500 பொன் கூலி பெற்று வந்தா. அவன்கிட்ட அவ்வளவு பவுன் இல்லை. சதா மனம் கலங்கி அதனால வாடி வந்தான். ஒரு நாள் வியாபாரியினுடைய மகளான தனவதி தன்னுடைய மாளிகையின் உப்பரிகையில நின்று பார்க்கும்போது அழகான அந்த இளைஞன் கவலை தோய்ந்த முகத்தோட இருக்கிறத பார்த்தா. அவனுடைய அழகை கண்டு மயங்கி மோகம் கொண்டா. தன்னுடைய கணவனான திருடன் கொடுத்து போன உத்தரவும் நினைவுக்கு வந்தது. உடனே பக்கத்துல இருந்த தன்னுடைய தாய்கிட்ட தந்திரம்மா, அம்மா அதோ இருக்கிற இளைஞனை பாரு, அவன் அழகும் இளமையும் பார்க்க என்ன ஆனந்தமா இருக்குது அப்படின்னு கேட்டா. இதை கேட்ட தாய்க்கு தன்னுடைய மகள் அந்த இளைஞன் மேல காதல் கொண்டு விட்டாள் அப்படிங்கிற விஷயம் விளங்குச்சு. அவள் கணவன் ஆணைப்படி என்றைக்காவது ஒரு நாள் அவள் கட்டாயமா ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு தனக்கு தானே யோசிச்சா. உடனே அவளும் தனக்கு அந்தரங்கமான வேலைக்காரி ஒருத்திக்கிட்ட விஷயத்தை தெரிவித்து அந்த இளைஞனை அழைத்து வரும்படி சொன்னான். ஆனா மனசுவாமியோ ஹம்சவலிக்கு கொடுக்க வேண்டிய 500 பொன்னையும் அவங்க கொடுத்தாதான் நான் அந்த இடத்துக்கு ஒரு நாள் வருவேன் அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்டான். வியாபாரியினுடைய மனைவியும் அதுக்கு ஒப்புக்கொண்டா. பணத்தை வாங்கி கொண்ட மனசுவாமி அவகிட்ட போய் அந்த வீட்டுல இரவு இருந்து மறுநாள் விடியற்காலையில ரகசியமா வெளிக்கிளம்பி போயிட்டான். தனவதியும் கருவுற்றாள். காலக்கிரமத்துல ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. குழந்தை மங்கள குறிகளை தாங்கி பார்க்க அழகா இருந்தது. அன்னைக்கு இரவு சிவபெருமான் அவளுடைய கனவுல தோன்றி தொட்டுள்ள கிடக்கிற அந்த குழந்தைய தொட்டிலோட விடியற்காலை எடுத்து சென்று சூரிய பிரப அரசனுடைய அரண்மனை ஆசார வாயில 1000 பொன்னோட வைத்து விடுங்கள் அப்படின்னு தெரிவித்து மறைந்து போயிட்டாரு. சிவபெருமான் ஆணைப்படி தாயும் மகளும் குழந்தையையும் பொன்னையும் எடுத்துக்கொண்டு அரண்மனை வாசல்ல விட்டுவிட்டு வீட்டுக்கு போனாங்க. இதுக்கிடையில தனக்கு பிள்ளை பிறக்கவில்லையே அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் கொண்டு வாடி வந்த அரசன் கனவுல சிவபெருமான் தோன்றி, அரசே எழுந்திரு, அரண்மனை வாசல்ல ஒரு குழந்தையையும் கொஞ்சம் பொன்னையும் யாரோ கொண்டு வந்து வைத்து விட்டு போயிருக்காங்க. தொட்டுள்ள கிடக்கிற குழந்தைய நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னாரு. அதே சமயத்துல வாசர் காப்பாளன் ஒருத்தன் ஓடி வந்து அரசர்கிட்ட விஷயத்த சொன்னான். அரசனும் நேர்ல அரண்மனை வாயில அடைந்து குழந்தையையும் பொன்னையும் பார்த்தான். நமக்கு ஏற்ற குழந்தைய தான் சிவபெருமான் அளித்திருக்காரு அப்படின்னு நினைத்து அவன் குழந்தைய கையில எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு போனான். நாளாக ராஜகுமாரன் சந்திரபிரபன் உருவத்திலையும் சரி குணத்திலையும் சரி சிறந்து விளங்கி பெற்றோர் மனதை கழிப்பித்தான். யுக்த பருவத்தை அடைந்து தன்னுடைய வீரத்தாலும் உதார குணத்தாலும் வித்தையாலும் இதர சிறப்பாலும் மக்களுடைய அன்பையும் பெற்று நாட்டு ஆளும் திறமையை பெற்றான். இதை உணர்ந்து அவனுடைய தந்தையும் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு முதுமையால வாரணாசிக்கு போனாரு. மகன் நாட்டை நன்றாக ஆண்டு வந்தான் அப்படிங்கிறத கேட்டு மனம் திருப்தி அடைந்து சூரிய பிரபன் கடும் தவம் செய்து வாரணாசியில பூத உடலை நீத்தான். பக்தி மிகுந்த சந்திரபிரபன் தந்தையினுடைய மரண செய்தியை கேட்டு மிகவும் கலங்கி புலம்புனான். அதுக்கப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய கருமங்களை செய்தான். பிறகு மந்திரிகளை பார்த்து, என் தந்தையிடம் பட்ட கடனை எப்படி தீர்க்க போகிறேன்? என்னுடைய கையால செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கு. அவருடைய அஸ்திகளை கங்கையில சேர்த்து கையில பிதிர்களுக்கு பிண்டம் போட்டு கீழ்கடல் வரையில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி வருவேன் அப்படின்னு சொன்னான். ஆனா மந்திரிகளோ, அரசே, ராஜாக்கள் இப்படி செய்யக்கூடாது. ராஜாங்கத்தில் எத்தனையோ பாகங்கள் சன்னமாக இருக்கும். அவற்றை தாங்கி நின்றாலொழிய அரசாங்கம் நடைபெறாது. அதனால உங்களுடைய கடமையான ராஜாங்கத்தை நடத்துவதை தவிர வேறு சேஸ்திராடம் எதற்கு அப்படின்னு கேட்டு அரசனை தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா மந்திரிகள் சொன்னதையோ அரசன் கேட்கல. நான் திரும்பி வர்ற வரையில ராஜ்யத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்டான். பிறகு ஒரு நல்ல நாள்ல அரசன் ஸ்தானம் செய்து விதிப்படி பூஜைகளை முடித்து துறவியினுடைய உடைய உடுத்தி தேரிலேறி யாத்திரைக்கு கிளம்புனான். வழியில பல்வேறு பாஷைகளையும் பல வகையான ஆடைகளையும் கண்டும் கேட்டும் பற்பல விதமான பழக்க வழக்கங்களை அறிந்தும் பயணத்தை நன்கு ரசித்து பொழுத போக்கினான் அரசன். இப்படி அநேக நாடுகளை கடந்து கடைசியா கங்கையை அடைந்தான்.
அதில் ஸ்நானம் செய்து விதிப்படி சூரியபிரபன் அஸ்திகளை அந்த நதியில் சேர்த்து தானங்களை அளித்து சிரார்த்தத்தை செய்துவிட்டு புறப்பட்டு பிரயாகையை அடைந்தான். அங்கே பட்டினி கிடந்து பக்தியோட எல்லா கர்மாக்களையும் கிரமப்படி செய்து முடித்தான். அங்கே இருந்து புறப்பட்டு காசிக்கு போய் சிவபெருமான வழிபட்டு கையை அடைந்தான். அங்கே பல வகையான சிரார்த்தம் செய்து கடைசியா தன்னுடைய தந்தைக்கு பிண்டம் இட்டான். அப்போ குண்டத்தில் இருந்து அந்த பிண்டத்தை வாங்க 3 கைகள் தோன்றின. இதை கண்ட அரசன் பிரமித்து, இது என்ன பிண்டத்தை நான் எந்த கையில போடுவது அப்படின்னு பிராமணர்களை கேட்டான். அவர்களும் திகைத்து, அரசே, ஒரு கையில கண்ணக்கோல் இருக்கு, அதனால அது ஒரு திருடனுடையதா தான் இருக்க வேண்டும். மற்றொரு கையில யாகத்தின் போது நெருப்புல நெய்ய ஊற்ற உபயோகப்படுத்தப்படும் சருகு இருக்கு, அது ஒரு பிராமணனுடையதா தான் இருக்கணும். 3வது கையில மோதிரம் இருக்கு, மங்கள குறிகளும் காணப்படுது, அதனால அது ஒரு அரசனுடையதா தான் இருக்கணும். இந்த 3 பேர்களும் யாரு? இவங்களுடைய கைகள் இங்கே எப்படி வந்தது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால யாரு கையில பிண்டத்தை இட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க இப்படி சொன்ன உடனேயே அரசனாலையும் எந்த விதமான முடிவுக்கும் வர முடியல. இந்த கதையை வேதாளம் கூறி முடித்ததும் விக்ரமாதித்தனை நோக்கி, மகாராஜனே, யாருடைய கையில அந்த பிண்டம் சேர வேண்டும் அப்படின்னு கேட்டது. வேதாளம் இப்படி கேட்ட உடனேயே தருமத்தை நன்றாக அறிந்த விக்ரமாதித்தனும் தன்னுடைய மௌனத்தை கலைத்து பதில சொன்னான். சந்திரபிரப மன்னன் பிண்டத்தை திருடனுடைய கையில தான் இட்டிருக்க வேண்டும். அவன் திருடனுடைய பிள்ளையே. அவன் பிராமணனுக்கு பிறந்தது உண்மையா இருந்தாலும் ஒரு இரவுக்காக பணம் பெற்றுக்கொண்டு பிராமணன் தன்னை விற்று கொண்டபடியால அவனுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. சூரியபிரப அரசனும் குழந்தையை எடுத்து வளர்த்து அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு தந்தைய போலதான் விளங்கினான். இருந்தாலும் அவர் தொட்டில கிடந்த குழந்தையோட பணத்தையும் பெற்றுக்கொண்டாரு. குழந்தைய வளர்த்ததற்கு கூலியாக தான் அந்த பணத்தை கொள்ளணும். அதனால அரசருக்கும் உரிமை இல்லை. இதனால சந்திரபிரபன் திருடனுடைய பிள்ளைதான். திருடனுடைய மனைவியை அவள் தாயார் கையில தாரவாத்து அழிச்சிருக்கா. திருடன் அளித்த அனுமதியினால தான் இந்த குழந்தையும் பிறந்தது. அது மட்டும் இல்லாம அதனுடைய வளர்ப்பிற்கு திருடனுடைய பணம் தான் உதவியது. அதனால பிண்டத்தை திருடனுடைய கையில தான் இட வேண்டும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயமும் கூட அப்படின்னு சொன்னான். இந்த பதிலை கேட்டதும் வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்துல ஏறிக்கொண்டது. இன்னைக்கு வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.